ஓம் சாந்தி. நான் வெற்றிமூர்த்தி ஆத்மா. நான் ஒவ்வொரு அடியிலும் தந்தையை வெளிப்படுத்தும் கிரேட் கிராண்ட்ஃபாதரின் பேரக்குழந்தையாக இருக்கும் ஆத்மா. நான் மாயாவை வென்ற ஆத்மா. நான் ஆத்மா பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையை களைந்துவிட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு அரவணைத்துக் கொள்கின்றார். நான் அவருடைய அன்பில் திளைத்தபடியே அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்று புதுயுக படைப்பாளர் தனது மாஸ்டர் புதுயுக படைப்பாளர் குழந்தைகளோடு புத்தாண்டை கொண்டாட வந்திருக்கின்றார். புதிய உலகத்திற்கான குஷி ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை சங்கமயுகம் முழுவதும் கொண்டாடுகின்றீர்கள். தந்தை நமக்கு பொன்னான பரிசு கொண்டு வந்திருக்கின்றார். அந்த பொன்னான பரிசில் பொன்னான யுகமாகும். பாப்தாதா மூலமாக கிடைத்துள்ள அழியாத பரிசுக்காக அழியாத வாழ்த்தை கொண்டாடுங்கள். எப்போதுமே ஒருவருக்கொருவர் சுபபாவனை எனும் வாழ்த்தை வழங்குங்கள். உண்மையான உள்ளபூர்வமான வாழ்த்து என்பது ஒருவருக்கொருவர் மீதான உளமார்ந்த நல்லாசி மற்றும் நல் விருப்பங்கள் எனும் வாழ்த்தே ஆகும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுப பாவனை என்பதை அழியாத வாழ்த்தாக வழங்கிக் கொண்டே செல்லுங்கள். பாப்தாதா அனைவருக்கும் அதிப்பிரியமான மிக இனிமையான அகிலமெங்கும் உள்ள குழந்தைகளுக்கு இந்த பிராமண வாழ்வின் அமிர்த வேளை முதல் இரவு வரையிலும் சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள், வருமானத்தையும் அதிகரியுங்கள் என்று கூறுகின்றார். அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிக்கும் நேரம் இந்த சங்கமயுகம் மட்டுமே தான். இந்த சிறிய யுகத்தில் எந்தளவு சேமிப்பு செய்கிறீர்களோ அதற்கேற்பவே கல்பம் முழுவதும் பலனை அடைவீர்கள். உங்களது ஸ்லோகன் இப்போது இல்லையே எப்போதும் இல்லை. அனைத்திலும் மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பிராமண வாழ்வின் உயர்ந்த ஆதாரம் சங்கல்பம், சமயம், சக்திகள், ஞானம் எனும் பொக்கிஷங்களே. பிராமணர்களாகிய உங்களுடைய ஒரு உயர்ந்த நல்லெண்ணத்தில் அவ்வளவு சக்தி உள்ளது. உங்களுடைய
உயர்ந்த நல்லெண்ணத்திற்கு முன்பாக ராக்கெட்டின் வேகம் எம்மாத்திரம். ஆகவே இப்போது நீங்கள் உள்நோக்கு முகம் எனும் பட்டியில் அமருங்கள். சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள். வெற்றிக்கான ஆதாரம்: ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் லாபகரமாக பயன்படுத்துங்கள். வெற்றி பெறுங்கள். வெற்றி பிரத்யக்ஷதாவை தானாகவே வெளிப்படுத்தும். இப்போது வெற்றி எனும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னுடைய வெளிப்பாட்டை அருகே கொண்டு வாருங்கள். அனுபவத்தின் ஆதாரம்: பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கு. இப்பொழுது முழு நாளிலும் இடையிடையே பொக்கிஷம் அனைத்திலும் எவ்வளவு சேமிப்பு செய்தேன் என்று சோதனை செய்யுங்கள். சேமிப்பை பாருங்கள், கணக்கிடுங்கள். இப்போது ஒவ்வொரு எண்ணம், நொடி, சுவாசம் யாவும் ஆஹா ஆஹா என்று சொல்லும் வண்ணம் எவரடி ஆகுங்கள். உங்கள் மனமும் ஆஹா ஆஹா என்று சொல்ல வேண்டும். தொடர்பில் வருபவர்கள் பிராமணர்கள், சேவையில் யாரும் ஆஹா ஆஹா என்று சொல்ல வேண்டும். இன்று கிரேட் கிராண்ட்ஃபாதர் பிரம்மா பாபாவின் ஒரு நல்ல ஆசை. அது யாதெனில், ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் எப்போதும் ஆன்மீக புன்னகை இருக்க வேண்டும். மற்றொரு வாயில் என்றும் இனிமை இருக்க வேண்டும். முகத்தில் ஆன்மீகம், வாயில் இனிமை, மேலும் மனம் புத்தியில் என்றுமே சுப பாவனை, இரக்கம், வள்ளல் தன்மை. ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்ற வேண்டும். ஆக இந்த அனுபவங்களை அமர் பவ எனும் வரதானத்தால் நிலைபெறச் செய்யுங்கள். என்ன நடந்தாலும் தனது ஆன்மீக அனுபவங்களை எப்போதும் முன்னோக்கி உயர்த்தி கொண்டே இருங்கள். ஒருபோதும் சோம்பலில் வந்து விடாதீர்கள். எது நடந்தாலும் பெரிய மனம் வையுங்கள். ஊக்கம் உற்சாகத்துடன் எப்போதும் பறந்து கொண்டே இருங்கள். வரம் தரும் வள்ளலே உடனிருக்கின்றார் எனும்போது வரதானம் என்ன பெரிய விஷயம், நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். வெற்றிமூர்த்தி ஆத்மா அனைத்தையும் லாபகரமாக செயல்படுத்தும் தீவிர முயற்சியாளர் ஆத்மா. எப்போதும் தனது கணக்கை சோதனை செய்து நாளைய படைக்கும் சிரேஷ்ட ஆத்மா. என்றுமே தனது ஒவ்வொரு அடியிலும் தந்தையை வெளிப்படுத்தும் கிராண்ட் ஃபாதரின் பேரக்குழந்தையாக இருக்கும் ஆத்மா. சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம்
பாதுகாப்பை அனுபவம் செய்து மாயையை வென்ற ஆத்மா ஞானம் மற்றும் யோகத்தை தனது வாழ்வில் இயல்பாக்கிக் கொண்டிருக்கும் ஆத்மா தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்து கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.